பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ குரு பாதுகாப்பியாம். குருநாதர் சூட்சும குரு பாபாஜிய திருவடிகள் சரணம் சரணம் சரணம். பரஞானம் யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவைய நம. இன்னைக்கு என்னம்மா எங்களுக்கு சொல்ல போறீங்க அப்படின்னா, சுவாமி, இந்த சேனல்ல என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அடியன் தவத்துல தியானத்துல தனிமையில இருக்கும்போது குருநாதருடைய புத்தகத்தை நான் படிக்கும்போது அப்ப ஐயா சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி கலியுகத்துல ராம மந்திரம் அந்த ஒரு மந்திரத்தையே நம்ம சொல்ல 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 ஒளி கிடைத்து மோட்சத்துக்கு போயிருவோம் அப்படின்னா ஐயாவுடைய புத்தகத்துல வருது. அப்ப நான் உடனே என்ன ஆகுதுன்னா, பாபாஜியா தவம் செய்யும் போது இந்த மந்திரத்தை பயன்படுத்தி இருக்காராம். எப்ப அதுலயும் தெரியப்படுத்திருக்காரு. அப்ப இந்த ராம மந்திரம் என்ன இருக்கு அப்படின்னா, ராமர் அவதாரம் எடுத்தாரு, கிருஷ்ணரும் அவதாரம் எடுத்தாரு, இருவரும் சேர்ந்து ராமகிருஷ்ண அவதாரம் ஞானியா எடுத்தாங்க. சரி, இந்த ராம மந்திரம் எது அப்படின்னு நான் கிரியாயோக பாபாஜியா கிட்ட உள்ளுக்குள்ள கேட்கும் போது ஐயா புத்தக வழி மூலமாக எனக்கு ஒரு சொல்லுதான் உணர்த்தினாரு. அது அப்படியே நான் உள்ளுக்குள்ள கடந்துட்டேன். ஏன்னா பாட்டிசிதரையே இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த உபதேசம் கொடுத்திருக்காரு. அப்ப ராம மந்திரம் ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓம் அப்படின்னாங்க. ஓங்காரம் பாத்தீங்க அப்படின்னா முருகன் கையில இருக்கக்கூடிய வேல், ஆ ஓ இம்மு. அப்ப இதுதான் ராம் அப்படின்னா சொல்லி பாருங்க, ரா ரா ஆ இம்மு. அதே அகாரம் உகாரம் மகாரம். அப்ப ஓம் ராம் ஓம் ராம். இப்ப நிறைய இடத்துல பாருங்க, ஹரி ஓம் நம சிவாயம் சொல்லுவாங்க, ஹரஹர ராம் சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ராம் பீஜ மந்திரத்தை பயன்படுத்துவாங்க. இப்ப குருநாதர் சொன்னாங்க ஓம் ராம் இல்ல ராமா ராமா ராம் ராம் அப்படின்னு நம்ம பயன்படுத்த இந்த கலியுகத்துல இந்த மந்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டா. அந்த மந்திர அலைகளுக்கு எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும், பஞ்சமா பாவங்கள் எவ்வளவு பண்ணியிருந்தாலும், அழிக்க முடியாத கர்ம வினைகள் இருந்தாலும், துன்பப்பட்டுதான் நம்ம இப்பிறவில உயிரை விடணும்னு இருந்தாலும் கூட இந்த ராம மந்திரத்தை அதிகமா பாராயணம் பண்ண இந்த ராம மந்திரம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஊழ்வினைய அழிக்கிதாமா. நம்மள அவ்வளவு கொடுமைப்படுத்த விடுறது இல்லையா, மோட்சத்துக்கு வழிவகுத்துருதான். அயோத்தியில நம்ம இந்த பதிவை பார்க்கக்கூடிய நல்ல உயிர்களுக்கு நான் சொல்றேன், இந்த பிறவியில ராமர் வந்திருக்காரு அயோத்தியில. எப்படி வந்தாரு தெரியுமா? நான் படிச்சேன், உணர்ந்தேன். ஒரே ஒரு தாய் 30 வருடம் மௌன விரதத்துல ராம மந்திரத்தை மட்டும் 30 வருஷம் வாயை திறக்காம மௌனமா இருந்து சாதிச்சு காட்டின ஒரு விஷயம் தான் அயோத்தியில ராமர் தான். நிறைய பேர் அங்க கோவில் வரணும், ராம பகவான் வரணும் அப்படின்னு நிறைய விஷயத்துல அவங்க ஈடுபட்டு இருந்தாலும் எனக்கு அவங்களுடைய மௌனம் பெருசா தெரிஞ்சது சுவாமி. அப்ப அன்றைய காலகட்டத்துல சிவபெருமான் பார்வதிக்கு ராம மந்திரத்தை உபதேசமா கொடுத்தாராம். இது ஒளிக்குள்ள இருந்து ஒளி வரும், அந்த ஒளி விளக்கொளி மாதிரி இருக்கும், அது ஆன்ம ஜோதியா இருக்கும், அந்த ஜோதி பரத்தோட கலந்துரும், இதுதான் ராம மந்திரம் அப்படின்னு இவ்வளவு பெரிய உபதேசத்தை கொடுத்து பார்வதி அம்மையார கூட கடுந்தவம் செஞ்சாங்களா ராம மந்திரத்துல. அவ பாருங்க, அந்த ஓங்காரம் தான் ராம், வேறெல்லாம் ஒண்ணும் கிடையாது, குழப்பிக்காதீங்க. நம்ம ஓம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஓங்காரம். அதனாலதான் எல்லா மந்திரத்திலையும் தலைமை வாய்ந்த முதல் மந்திரமா இந்த ராம் அப்படிங்கிற ஓம் மந்திரத்தை வச்சு காட்டினாங்க. சாரதா தேவி அம்மையார், ராமகிருஷ்ண பகவான், அவருடைய சிஷ்ய பிள்ளை, இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னு இந்த ஓம் அப்படிங்கிறது தனக்கு பின்னாடி மறைபொருளா வச்சுதான் இதை அடைஞ்சிருக்காங்க. அப்ப நீங்க எல்லாருமே எப்படி ராம மந்திரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா, நல்ல ருத்ராட்சம் வச்சோ அல்லது துளசி மாலையை வச்சோ நீங்க உங்களுடைய மன கணக்குக்காக நீங்க அதை பயன்படுத்தலாம். சிவ அதீதமா ராம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, எந்நேரமும் சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமா இந்த பிறவி உங்களுக்கு சுபிட்சமான மோட்சமான முத்தி பிறவியா அமையும். இன்னும் சொல்லட்டுமா, காசியில இருந்தாங்கன்னா முத்தி இல்லையா, இறந்த உடனே காலபைரவர் சிவபெருமான் இந்த ராம மந்திரத்தின் மூலமாக தான் முத்தி கொடுக்கிறாராம், ஜோதி கொடுக்கிறாராம். ஆதி அந்தமும் ஏதுவும் இல்லாத சிவபெருமான் ராம மந்திரமாகிய ஓங்கார ஓம் மந்திரம் பிரணவ மந்திரத்தின் மூலமாக தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை அங்க நடத்துறாராம். அப்ப பாருங்களேன், இந்த ராம மந்திரத்துக்கு எவ்வளவு பெரிய சக்தி பாருங்க. ஆஞ்சநேயர் பகவான் இந்த ராம மந்திரத்தை தான் உள்ளுக்குள்ளேயே தியானிச்சுட்டே இருந்தாங்களாம். நாராயணா ராமா நாரதர்
இந்த மந்திரத்தின் மூலமாக தான் அவர்கிட்ட இரண்டரை கலந்தாராமா சிவசிவா. அப்ப எவ்வளவு புனிதமான மந்திரம் பாருங்க. இது நின்று நிறைய நான் வந்து சொல்லணும். ஆனா அந்த எதிர்காலத்துல நான் உங்களுக்கு வந்து தெளிவா நான் வந்து கொடுக்குறேன் சுவாமி. அதனால ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து ராம மந்திரத்தை வந்து ஜெபித்து கொண்டே இருங்க, தியானித்து கொண்டே இருங்க, ஜெபம் செய்து கொண்டே இருங்க. இன்றைக்கு இது போதும். நம சிவைய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அந்த காலகட்டத்துல முனிவர் ரிஷி மரா திருப்பி போட்டீங்கன்னா ராமா இல்லையா, இம் இந்த உலகத்தை அண்ட சராச்சரத்தையும் ஆட்டிவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஓரெழுத்து மந்திரம் இம். அந்த புள்ளியில தான் பிறக்கிறோம், புள்ளியில தான் நம்ம வந்து இறக்குறோம். இதுதான் ராம மந்திரத்துடைய சூட்சமும் ஓங்காரத்துடைய உட்பொருளும் கூட. அதனால அருகில யாராவது ராம பக்தர்கள் இருந்தா பணிந்து வணங்கி எங்களுக்கு உபதேசம் கொடுங்க, தீட்சை கொடுங்கன்னு சொல்லி ராம மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. இல்லம்மா நாங்க வந்து பாமர மக்கள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த மாதிரி வீடுகிட்ட போகவே எங்களுக்கு கூசுதுமா அப்படின்னா ஒன்றும் செய்யாதீங்க. மனசுக்குள்ள ராமா 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 ராம் 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 ஓம் 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 அப்படின்னு தாவுன ஹரஹர ராமா. அந்த ஹரஹர ராமா தான் அரோகரா. ஹரிதுவார் அதுவும் ராம் தான். சிவ சிவ ராமாயணம் வந்ததும் ராம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தின் மூலமாக தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து நமக்கு ராம பகவான் வந்து உணர்த்தி இருக்காரு. பெருசா பின்னாடி பார்ப்போம். சிவாய நம்ம திருச்சி.